நம்ம இதுக்கு முன்னாடி மிளகு ரசம் எப்படி பண்ணுறது, அப்புறம் கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் ஜிஞ்சர் லெமன் ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி மேலே தோலை நீக்கிட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் இது மாதிரி திருவி போடுறதுனாலும் போடலாம், இல்லை கட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். திருவி போட்டோன்னா அதோட ஜூஸ் நல்லா இறங்கிடும். அதனால் நான் திருவி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 300 ml அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு வேணும்னா நம்ம திரும்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதையும் நல்லா திருவி இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் மஞ்சள் இருந்தால் போடுங்க, இல்லை அப்படின்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிடச்சிது, அதனால் நான் ஃப்ரெஷ் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஸ்டவ் டாப்பில் வச்சு ஒரு கொதி விட்டுறலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நிறைய தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு ஒரு 3லேருந்து 4 விசில் அளவுக்கு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த இஞ்சி மஞ்சள் எல்லாம் சேர்த்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதை கரண்டியில் லேசாக அந்த தக்காளியை மட்டும் லைட்டாக மசிச்சு விடுங்க, ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அது கூட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா நீர்க்க தண்ணியை ஆட் பண்ணி இந்த கொதிச்ச இஞ்சி சாறு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது திரும்ப லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டும். நம்ம பருப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கனால இது கொதிக்கும் போது நல்லா பொங்கி வரும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 லெமன், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இந்த ரசத்துக்கு அந்த புளிப்பு அந்த லெமன் ஜூஸ்லேருந்து தான் வரும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 நிமிஷத்துலேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை மட்டும் தூவி விட்டுடுங்க. ரசத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு 1 டீஸ்பூன் போல் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் மிளகு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணி ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி அரைக்க தேவையில்லை, லைட்டாக மட்டும் க்ரஷ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், பவுடர் ஆக்கில் லைட்டாக மட்டும்தான் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ இல்லைன்னா ஆயில், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு 1 நிமிஷம் போல் லைட்டாக வதக்கி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தில் இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான ஜிஞ்சர் லெமன் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கார்னிஷிங்காக சும்மா ஒரு லெமன் ஸ்லைஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.